பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. வெல்கம் டு சினி மேட்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூவி போயிட்டுருக்கு. அதுவும் இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து முடிஞ்சிடும். ஸோ 2 வீக்ஸ்க்கு வந்து கடைசி ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா 46ம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஷூட்டிங் வந்து மோஸ்ட்லி முடிகிற மாதிரி தான் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ கருப்பு வந்து எந்த மாதிரி மூவின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மூவி. அதனால் வந்து அது ஃபெஸ்டிவலுக்கு தான் இறக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஃபெஸ்டிவல்லையும் ஸ்லாட் வந்து புக்கிங் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு இறக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் செம்மையாக அடி வாங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜனநாயகன் இருக்குது, நமக்கு பராசக்தி இருக்குது. இந்த மூவியோடலாம் கிளாஷ் விட்டால் அது கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸை பயங்கரமாக பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் டேட் ஃபிக்ஸ் பண்ணால் கூட அது அந்தளவுக்கு செட்டாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் அப்போ தான் விடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து சூர்யா 46 கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது ஷூட்டிங்கு. அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கருப்பு மூவி வர்றதுக்குள்ளே சூர்யா 46 வந்து தேட்டருக்கு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் அப்டேட்டை பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, இப்போ AK64 எடுத்துக்கிட்டோம்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறாரு, நம்ம அஜித்குமார் நடிக்கிறாரு. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு, ஸ்ரீலீலா வந்து பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் அந்த நியூஸ் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் வந்து இதை கரண்ட்டாக வந்து வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவர்சீஸில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகோசியேஷனில் போயிட்டுருக்கு. அஜித்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 185 கோடி வந்து சேலரியாக கேட்டிருக்காரு, டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 50 லெஸ் வந்து அஜித் சைடு வந்து இந்த படம் பண்ணுமான்ற ஒரு கேள்விக்குறியோடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், ஏஜிஎஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, துல்கர் சல்மான் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு போஸ்டர் வந்து வந்துருந்துச்சு. அதாவது ஐஎம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாஹேஷ் இத்தியாஹாத் இவர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த போஸ்டர் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரியாக தான் இருக்குது. பட் ஆனால் கையில் வந்து ஒரு பால் வச்சுருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வச்சுருக்காரு. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஆக்டர் பிரபாஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிமாக்ஷத் அப்படின்ட்டு ஒரு டேரக்டர் இருக்கார், பிரேம் ரக்ஷித் அப்படின்ற ஒரு டேரக்டரு. ஸோ இவர் வந்து டெபியூட் டேரக்டர் தான், இன்னொரு படம் கூட எடுக்கலை. ஸோ இவர் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதா லாக் பண்ணியிருக்காரு பிரபாஸ். இப்போ வந்து ஸ்பிரிட் மூவியோட டைரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரபாஸோட லைனப்பு. ஸோ இதில் வந்து நம்ம லோக்கி மாமாவும் பிரபாஸுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கதை வந்து டாலிவுட்டில் எடுத்துகிட்டு போகிற, அதாவது நம்ம தலைவருக்கும் கமலஹாசனுக்கும் சொன்ன கதை வந்து தலைவருக்கு பிடிக்கல. ஸோ அந்த கதையை தான் எடுத்துகிட்டு போயிட்டு டாலிவுட்டில் பிரபாஸுக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். ஓகே, முஸ்தஃபா படத்தோட ஒரு டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சதீஷ், புகழ், கருணாகரன், ஐஸ்வர்யா துத்தா, லிவிங்ஸ்டன், சுப்ரமணி இவங்கெல்லாம் வந்து இந்த மூவியில் வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஹீரோயின்ஸ் வந்து புது ஹீரோயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது.
இது வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூ சர்டிஃபிகேட் மீன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஃபேமிலியோடு நீங்கள் இந்த மூவியை போய் பார்க்கலாம். ஓகே, குளோப் டெரர் ஓட மூவியோட ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிக்கு வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பேசிகிட்டு இருந்த பேச்சு தான். ஸோ வாரணாசி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிட்ருக்காங்க. ஓகே, மூன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ஆல்பம் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்குது நம்ம ஏஆர் ரகுமான். ஸோ அந்த சாங் வந்து யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவும் ஏஆர் ரகுமானும் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நவம்பர் 19 வந்து 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆரமலை மூவி எடுத்துக்கிட்டோன்னா செகண்ட் வீக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து எந்த அப்டேட் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.